நீங்க செலக்ட் பண்ண ரூமுக்குள்ள போன பிறகு திரும்ப வர முடியாது. சரி சரி, உங்க எல்லாருக்கும் ஓகே தானே? எனக்கு ஓகே. உனக்கு? ட்ரை பண்ணி பாப்போம். ஓகே சொல்லு. ஓகே, ட்ரை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் யார் போகணும்ன்றதை டிசைட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மங்கனே போகட்டும். சரி, சீக்கிரமா போ. ஓகே. ஏய், நீ கலக்குறாடா. ஓகே, நான் ஃபர்ஸ்டா போறேன். ஆனா நாங்க பார்க்க கூடாது. அப்ப நாங்க அங்க போவோமா? வாங்க போவோம். ஏய், சீக்கிரமா கிளம்பி வா. போவோம். சத்தம் இல்லாம போகணும். சரி சரி, நான் போறேன். நீ எந்த ரூம் செலக்ட் பண்ணுவ? நீங்க இத பத்தி டிஸ்கஸ் பண்ண கூடாது. இந்த ரூம் தான் ஃபேமஸ் ஆக போகுது. நேச்சுரலா 2 பெட் இருக்கிற ரூமை தான் செலக்ட் பண்ண போறேன். 3 பெட் இருக்கிற ரூமை விடவா? நிறைய நாள் ஆயிடுச்சு ஒரே ரூம்ல 3 பேர் தங்குறது. ஜாலியா இருக்கும். ஸ்பாயிலர் இன்ட்ரெஸ்டா இருக்காது. நான் ஏமாத்தல வந்து ட்ரை பண்ணேன். ஏய், அவன் ஏமாத்த பாக்குறேன். எனக்கு 3 பேர் தங்குற ரூம் கிடைச்சாலும் ஓகே தான். ஒருவேளை நீ தனியா வந்து உங்களாம் ரேங்க் படி பார்த்தா அது ஈக்குவல் ஆகாதா? இல்ல இல்ல, நான் சில ஷோ பார்த்திருக்கேன். எப்போதாச்சும் யாராச்சும் ஒரு ஆள் தனியா தூங்க வேண்டியது இருக்கும். நான் சொன்னான் தான், பட் தனியா தூங்குறதுதான் நல்லா.